மாங்காய் தோட்டம் பாருங்க, செம்மையா தொங்குது, ஃபுல்லா மாங்காய் தான். இங்க பாருங்க. பாலா, மாங்காய் எவ்வளோன்னு கேட்டு விலைக்கு வாங்கிடலாமா? மாங்காய் தோட்டம் எவ்வளோன்னு கேட்டு விலைக்கு வாங்கிடலாமா? ரெடியா இருக்கீங்க? எடுங்க, செக்கு நீட்டுங்க, எழுதி கொடுப்போம். பம்பு செட்டு குளிக்கலாம். வா, எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப குடிக்கலாமாடா தண்ணி? நல்லா இருக்கா தண்ணி? மாம்பு டம்ளர் எடுத்து கூட தண்ணி குடிக்கிறது. கையில குடிச்சா எங்க தண்ணி நிற்குமா? தண்ணி குடிக்கிறியா? நான் குடிக்கிறேன். அப்ப தண்ணி தான், ஆனா சுத்தமான தண்ணி. பரவாயில்ல தாங்க, நான் பிடிச்சி குடிக்கிறேன். மாங்காய் கொஞ்சமாக ஒரு 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்களான்னு கேட்கலான்ட்டு, 100 ரூபாய்க்கு மாங்காய் கொடுப்பாங்கன்னு கேட்கலான்ட்டு கேட்டு வந்து போயிருக்கேன். ஊர்ல சின்ன வயசுல வாய்க்கால் போகும், இப்பெல்லாம் இந்த மாதிரி எங்க உங்களுக்குலாம் இந்த அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் ஃபோன் பண்ணி கேட்க போடுவோம். ஆமாம், எனக்குலாம் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி தோட்டம், இந்த மாதிரி பம்பு செட்டு, தண்ணி போடுறதுல இந்த படத்துலாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஓசியப்பட்டு ஓடி வந்துட்டேன். நல்லா மாங்காய் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அவங்க குத்தகை கொடுத்தாங்கன்னா அது சும்மா ஒரு 5-6 பொருள் கேட்டு வர முடியும். அம்மானா ஒரு 5-6 மாங்காய் வாங்கிட்டு போவேன். ஃபுல்லாக மாம்பு வைக்கிறோம். ஆமாம், அவங்க குடிச்சு சொல்லிட்டாங்க. சரி, வாசனை சூப்பரா இருக்குங்க. செமையா இருக்கு வாசனை. மாங்காய் வாசனை, மாங்காய் வாசனை தான். ஆமா, ஒரு 3 காய் வச்சுக்கோங்க, நல்லா தான். எவ்வளவு பொரிச்சுக்கா? எவ்வளவு பொரிச்சு சொன்னாங்க? இது நம்ம சொல்ற இடத்துக்கே இப்போ அவங்க கொஞ்சம் சீக்கிரம் பொரிச்சு ஆள் வரக்குள்ள பொரிச்சுக்கோங்க. என்னங்க சீக்கிரம், பால் தெரிக்குது, பார்த்து எடுங்க. அதுதான் பாருங்க, என் கண்ணாடியெல்லாம் ஆயிடுச்சு. போதுமா? சொன்ன மாதிரி கை புண்ணாகுது போய். ஹாய் கண்ணுக்குட்டி, அழகா இருக்கு. கண்ணு வேறு முடிக்கிறத பாரு. ஏமா